ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் விஜயின் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் திமுக அரியணை ஏறும் திட்டத்துடன் காய் நகர்த்தும் சீமான். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிங்கிறது யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இப்போதைய சூழல்ல மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தங்களை மிகப்பெரிய அரசியல் ஞானிகள்னு சொல்லி தம்பட்டம் அடித்தவர்கள் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலை சரியா கணிக்க முடியாம மிகப்பெரிய அளவு மண்ணை கவினார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி நடிகர் விஜய முதல்வர் விஜயாக மாற்றியது. அதன் பிறகு நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள்ல முக்கியமா திமுகவின் கூட்டணி கட்சிகளே மொத்தமாக திமுகவுக்கு நாமத்தை சாத்திட்டு தவகவுடன் போய் அமைச்சர் பதவியை வாங்கி இப்ப அதிகாரத்தில் அமர்ந்திருப்பது அப்படின்ட்டு பல்வேறு விடயங்களும் யாராலையும் யூகிக்க முடியாத அளவுக்கான ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. சோ அதன் காரணமாகவே இப்போ திருமாவளவன்ல இருந்து அன்புமணி ராமதாஸ்ல இருந்து ஏன் கொங்கு ஈஸ்வரன் வர நம்மளும் ஒரு நாள் முதல்வர் ஆயிரலாங்கிற ஒரு எண்ணம் அனைவருக்குமே வந்திருக்கு. அதை விட ஒருபடி மேல போய் சினிமா உலகில் இருக்கக்கூடிய மொத்த நடிகர்களும் நம்ம அரசியலுக்கு வந்தா நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதல்வர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு புதிய நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு குழப்பமான அரசியல் நிலைமை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில திமுக கடந்த 5 ஆண்டுகள் நடத்திய அந்த ஊழல் அராஜக ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை கொடுத்திருந்தாலும் அவர்கள் ஆண்ட கட்சியாக இருந்த காரணத்தினால் ஒரு 73 சீட்டுகளை எப்படியோ தப்பித்தவரை கூட்டணியாக பெற்றுட்டாங்க. ஆனா இப்ப அவர்களிடம் 60 சீட்டுக்கும் குறைவாக இருந்தாலும் எப்படியாவது விஜயின் ஆட்சியை கவிழ்த்துட்டு நம்ம மீண்டும் அந்த நாட்காலியை அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறி அப்படிங்கிறது அப்பாவும் பையனுக்கும் இருந்துட்டே இருக்கு. அதன் காரணமாக தான் தொடர்ந்து மேடைகள்ல புலம்பி தள்ளிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் பின்னணியில தங்களுடைய திராவிட லாபியை வைத்து எப்படியாவது இந்த அரசை கவிழ்க்கிறதுக்கான முயற்சியிலும் ஈடுபடுவதாக சொல்லப்படுது. அதன் வெளிப்பாடுதான் தேவகவில் இருக்கக்கூடிய 10 எம்எல்ஏக்களை மாவட்ட செயலாளர் பதவியை கேட்டு தூண்டிவிட்டதாகவும் சொல்லப்படுது. சோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழல் இருக்கக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இந்த இடைத்தேர்தல்களில் எப்படியாவது வென்று நம்மளும் சட்டமன்றத்திற்குள் போனா நமக்கும் அந்த முதல்வர் நாட்காலிக்கான வாசல் திறக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் காய் நகர்த்துவதாக சொல்லப்படுது. சீமான் அவர்கள் கடந்த காலங்கள் மாதிரி தொடர்ந்து மீடியாக்களை சந்திக்காம மறைமுகமாக இருந்தாலும் அவருடைய அரசியல் ஆட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு யாரும் எதிர்பாராத அளவுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அவரை அறிந்தவர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த அரசியல் களத்திற்குள் மிகப்பெரிய அளவு ரிலவெண்டான ஒரு போர்ஸாக வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் சீமான் அவர்கள் எடுத்து வருகிறார். அதற்கான காய் நகர்த்தல்கள் அப்படிங்கிறது ஜெகஜோராக பின்னணியில் நடந்து வருவதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த முதல்வர் நாட்காலியை அலங்கரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய நீண்ட நாள் ஆசையா இருக்கு. அது எப்படி நிறைவேறினாலும் அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியா தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.